வீட்டில் பணம் தாறுமாறாக சேரணும், நம்முடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் தீரணும், செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். இன்றைய தினம் சக்தி வாய்ந்த மகா சிவராத்திரி. இரவுக்குள்ளே அப்படி இல்லைனா இரவு நீங்கள் கண் விழித்தாலும் சரி, இரவு முழுவதும் இந்த விளக்கு ஏற்றலாம். இந்த இலையின் மீது விளக்கேற்றுங்க. அதே மாதிரி இந்த இலை நிறைய கிடைக்கல, கொஞ்சம் தான் கிடச்சிருக்கு, ஒரு 2-3 இலை கிடைத்தாலும் போதுமானது. அதை வைத்தும் நீங்கள் எப்படி விளக்கேற்றணும் அப்படின்றது இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த இலையின் மேலே விளக்கேற்றுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் தாறுமாறாக சேர தொடங்க ஆரம்பிக்கும், அனைத்து கஷ்டங்களும் தீர தொடங்க ஆரம்பிக்கும், உங்கள் வேண்டுதல் 100% பலிக்கும். ஸோ இதை கண் முழிச்சிருக்கவங்க எப்படி செய்யணும், இன்கேஸ் இரவு கண் முழிக்கல, நான் தூங்கிடுவேன், உடல்நிலை காரணமாக சரியில்லை, அதனால் நான் தூங்கிடுவேன், எனக்கு இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாது, வயதானவர்கள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாராலையும் கண் விழிக்க முடியாது. ஸோ ஒரு சிலர் கண் விழிப்பாங்க, ஒரு சிலர் கண் விழிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்போ கண் விழிக்காதவங்க நம்ம முழு பலனை பெறணும் அப்படின்னா அவங்க என்ன செய்யணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த சிவராத்திரி அன்று என்னெல்லாம் செய்யணும், வீட்டில் எப்படி எளிமையாக பூஜை செய்யணும், இது எல்லாமே பதிவில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோட எண்ணில் அதை கொடுக்குறேன், டைம் இருந்துச்சு அதையும் செக் பண்ணி பாருங்கள். கண் விழிக்கிறவங்க என்ன செய்யணும், கண் விழிக்காதவங்க பூஜையில் முக்கியமாக ஒரு சில பொருட்கள் போட்டு வைக்க சொல்லியிருப்பேன். இன்று இரவு முழுவதுமே நம்முடைய வீட்டில் சிவபெருமான் தங்கிடுவார். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த விஷயங்கள் ஆல்ரெடி பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த பதிவில் நம்ம விளக்கேற்ற போகிறோம். ஆல்ரெடி பூஜை அறையில் ஏற்றிருக்க விளக்கு தனியாக ஏற்றுவது, இது தனியாக ஏற்றுவது. ஸோ இதற்கு நமக்கு 2 மண்ணகல் விளக்கு தனியாக தேவைப்படுது. அப்படி 2 இல்லைனாலும் ஒரே ஒரு அகல் விளக்கு இருந்தாலும் நீங்கள் அதில் ஏற்றலாம், தவறு கிடையாது. ஸோ ஒரு அகல் விளக்கு இருந்தாலும் அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அந்த அகல் விளக்கை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். புதுது தான் பயன்படுத்தணும், புதிய அகல் விளக்கு தான் அப்படின்ற எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது. ஸோ இதற்கு நமக்கு தேவையான முக்கியமான ஒரு இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வ இலை. வில்வ இலை இன்றைய தினம் அனைத்து கடைகள்லையுமே கிடைக்கும், பூக்கடைகளில் கிடைக்கும், கோவில் வாசலில் கிடைக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே இன்றைய தினம் வில்வ இலை கிடைக்கும். ஸோ அப்போ கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு வில்வ இலை கிடைத்தாலும் போதுமானது. ஸோ ஒரு தாம்பூலத்தட்டு, அப்படி இல்லைனா வீட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த தட்டாக இருந்தாலும் சரி, சுத்தமான தட்டாக எடுத்துக்கோங்க. அதில் இந்த வில்வ இலைகளை வச்சுட்டு அகல் விளக்கு அது மேலே வைத்து ஒரே ஒரு விளக்கு ஏற்றுறீங்கன்னா 2 பஞ்சு திரி போட்டுக்கோங்க, 2 அகல் விளக்கு ஏற்றுறீங்கன்னா ஒரு திரி போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு இந்த விளக்கை ஏற்றுங்க. இதை இரவு முழுவதும் நீங்கள் கண் விழிக்கிறீங்க, வீட்டில் கண் விழித்து நீங்கள் பூஜை செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த விளக்கை அப்படியே ஏற்றி விடலாம். எண்ணெய் குறையும் போது எண்ணெய் ஊற்றிட்டே இருக்கலாம். இன்கேஸ் இரவு கண் விழிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் எவ்வளோ நேரம் முழிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் எரியட்டும், அதுக்கப்புறம் குளிர வச்சுட்டு நீங்கள் போய் தூங்கிடுங்க. ஸோ இந்த இலையின் மீது விளக்கேற்றும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு 100% நடக்கும், கிடைக்கும். ஸோ கடன் பிரச்சனை இருக்கலாம், பண பிரச்சனைகள் இருக்கலாம், வீட்டில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும், சண்டை சச்சரவு எல்லாமே நீங்கணும், நமக்கு இனிமையான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்காகவும் நீங்கள் இதை வேண்டலாம். இந்த வில்வ இலைக்கு மேலே வைத்து தீபம் ஏற்றுவது. ஸோ அடுத்த நாள் காலையில் இந்த இலைகளை எடுத்து கால்படாத இடத்துல மண்பாங்கான இடத்துல போட்டுடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு நிறைய இலைகள் கிடைக்கல, 2-3 இலைகள் தான் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த விளக்கு ஏற்றுறீங்களா பார்த்தீங்களா, அந்த விளக்குக்குள்ளே அந்த இலைகளை போட்டுருங்க, ஒரு இலை. ஸோ ஒரு விளக்கு ஏற்றுறீங்களா அதில் ஒரு இலை போட்டுருங்க, 2 விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த 2 விளக்குலையுமே ஒரு இலை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டோம் ஏற்றலாம். இது இலைகள் கிடைக்கல அப்படின்றவங்க இந்த மாதிரி ஏற்றுங்க. ஸோ இன்று இரவுக்குள்ளே எப்பொழுது வேணால் ஏற்றலாம். அதே மாதிரி நாளை காலை 6 மணி வரைக்குமே டைம் இருக்குது. ஸோ நாளை காலை வரை ஏற்றலாம். ஸோ காலையில் இன்கேஸ் இப்போ நீங்கள் நைட்டில் கண் விழிக்கலை, நாளைக்கு காலையில் எந்திரிச்சு ஏற்றலாமா, காலையில் எந்திரிச்சு ஏற்றி நீங்கள் பூஜையை நிறைவு செய்யலாம். இதுவும் நீங்கள் செய்யலாம். நைட்டும் விளக்கேற்றிட்டு நாளைக்கு காலையிலும் எந்திரிச்சு விளக்கேற்றலாமா, கண்டிப்பாக ஏற்றலாம். இது இரவு கண் விழிக்காதவங்க. ஸோ காலையில் விளக்கேற்றி முடிச்சுட்டு பூஜையை நிறைவு செய்ததுக்கப்புறமா சிவராத்திரி பூஜை முடிவடையும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடுங்க. இன்கேஸ் இரவு முழுவதும் கண் விழிக்கிறீங்கன்னா இரவு முழுவதுமே இந்த தீபம் ஏற்றி எரிய வைங்க, ரொம்ப 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 நல்லது. ஸோ விளக்கு உள்ளேயும் போட்டு ஏற்றலாம், அடியில் வைத்தும் ஏற்றலாம், உங்களுடைய விருப்பம்தான். ஸோ உங்களுடைய விருப்பத்தின்படி மனதார சிவபெருமான நீங்கள் வேண்டி உங்கள் விருப்பத்தின்படி இந்த தீபத்தை ஏற்றுங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க, நம்பிக்கை இல்லாமல் எந்த விஷயமும் செய்யக்கூடாது, முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. இரவு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சிவபெருமான் தங்கி விடுவார். இரவு நேரம் நீங்கள் ஒரு 11 மணி 12 மணி 1 மணி வரைக்கும் கூட இதை நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறமா சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி வரைக்கும் முழிச்சிட்ருக்குங்க, அதுக்கப்புறம் தூங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் 11 மணி வரைக்கும் இந்த விளக்கேற்றி வைங்க. ஸோ இந்த மாதிரி எளிமையாக ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளையும் நீக்க செய்யும்.
வில்வ இலைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. அதே மாதிரி இன்றைய தினம் கோவிலுக்கு செல்ல முடியும், நம்ம கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடியுன்றவங்க கண்டிப்பாக வில்வ இலைகளை சிவபெருமானுக்கு வாங்கிட்டு போய் கொடுங்க. அது உங்கள் குடும்பத்தை நல்ல முன்னேற்றத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும், குடும்பம் மேன்மேலும் வளர ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வில்வ இலைகள் காமனாக எல்லாருமே வாங்குறது. இதை தவிர்த்து நீங்கள் முருகப்பெருமான் கோவிலுக்கும் சிவபெருமான் கோவிலுக்கும் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தேனோ வெல்லமோ வாங்கி கொடுங்க. இது ரொம்ப 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 நல்லது. உங்களுடைய வாழ்க்கை இனிமையானதாக மாறும். கசப்பான கஷ்டங்கள் அனைத்துமே தீர தொடங்கும். முருகப்பெருமானும் சிவபெருமானும் வேறு கிடையாது, 2 பேருமே ஒன்று தான். இன்றைய தினம் நீங்கள் அந்த 12 to 1 முதுகு தண்டை நேராக வச்சு உட்கார்ந்து உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி பாருங்கள். 2 பேருமே ஒன்று தான் அப்படின்றத நீங்கள் உணர முடியும். இதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது, அவங்க உணர்ந்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த 2 கோவிலுக்குமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இன்றைய தினம் 4 கால பூஜை நடைபெறும். முருகப்பெருமான் ஒரு சில கோவில் பார்த்திங்கன்னா இன்றைய தினம் சிவராத்திரி என்றும் முழுவதுமாகவே திறந்திருக்கும். அப்போ சக்கரை பொங்கல் வைத்து அங்கே முருகப்பெருமான் கோவிலில் வழிபாடு செய்வாங்க, அங்கே வர பக்தர்கள் கொடுப்பாங்க. அப்போ அந்த இதுக்கு நமக்கு தேவையான வெல்லம் நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது இன்றைய தினம் பயன்படுத்தினாலும் கண்டிப்பாக இன்னொரு நாள் பயன்படுத்துவாங்க. ஆனால் இன்றைய தினம் கோவிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக தேனோ வெல்லமாக வாங்கி கொடுக்கறது ரொம்ப 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 முக்கியம். இது தவிர்த்து சிவபெருமான் கோவிலுக்கும் அதே மாதிரி தேனும் வெல்லமும் வாங்கி கொடுங்க. ஸோ 2 கோவில்களுக்குமே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வாங்கி கொடுங்க. அப்படி இன்கேஸ் என்னால் கோவிலுக்கு போய் வாங்க முடியல, நான் வீட்டில் இருக்கேன், இன்றைய தினம் போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு நினைக்கிறவங்க எளிமையாக ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன துண்டு வெல்லம், அப்படி இல்லையா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை, அதுவும் இல்லையா ஒயிட் சுகர், ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த 3 பொருளை ஏதாச்சும் ஒன்று கையில் எடுத்துக்கோங்க. அதை வீட்டுக்கு வெளியே வாசலுக்கு வெளியே போயிட்டு ஜஸ்ட்டு உங்களுடைய கடன் அடையணும், பணம் சேரணும், என்னுடைய கர்மவினை தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு தூவி விட்டு வந்துடுங்க. அதை எறும்புகள் சாப்பிட ஆரம்பிக்கும், உங்களுடைய கர்மவினை தீர ஆரம்பிக்கும். இதை உங்களுடைய வீட்டிலேயே எளிமையாக நீங்கள் செய்யலாம். அதே மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க, நான் செய்யலாமானா நீங்களும் செய்யலாம், யார் வேணால் செய்யலாம். உங்களுடைய கர்ம வினை தீரணும், உங்களுடைய கஷ்டங்கள் கடன்கள் தீரணும் அப்படின்னா யார் வேணால் நீங்கள் செய்யலாம். இந்த வெல்லத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. எறும்புகள் அதை சாப்பிட பல லட்சம் பேருக்கு நீங்கள் அன்னதானம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் எறும்புகளுக்கு நீங்கள் அன்னதானம் செய்கிறது. அப்போது இதை இன்றைய தினம் மட்டும் தான் செய்யணுமா, தினம்தோறும் செய்யலாமா? தாராளமாக நீங்கள் செய்யலாம். தினம்தோறும் செய்துகிட்டே வாங்கலாம். ஒரு 10-15 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். வெளியே போகிறீங்கன்னா மரத்துக்கு அடியில், செடிகளுக்கு அடியில், மண்பாங்கான இடத்துல கொஞ்சமாக இந்த மாதிரி இனிப்பு பொருட்களை தானம் செஞ்சுட்டு வாங்க. அங்கே வரக்கூடிய எறும்புகள் அதை சாப்பிடும். இப்போ இரவு நேரமாக இருக்கும், அப்போ அந்த டைமில் மரம் கிட்ட புதர்கிட்ட போக முடியாது, மண்பாங்கான இடத்துக்கிட்ட போக முடியாதுன்னு நினைக்கிறாங்க. உங்களுடைய வீட்டு வாசல் தலைவாசல் இருக்குது பார்த்தீங்கன்னா, வாசலுக்கு வெளியே தூவி விட்டுடுங்க, அங்கே எறும்புகள் சாப்பிட்டுடும். ஸோ நீங்கள் இரவு நேரத்தில் செய்யும்பொழுது புதர்கள் செடிகள் கிட்ட போகாதீங்க, உங்களுடைய வீட்டு வாசலுக்கு வெளியவே செய்யுங்க. இன்கேஸ் பகல் நேரமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வெளியே மரத்துக்கடியில் மண்பாங்கான இடத்துல போடலாம். ஸோ இந்த ஒரு எளிமையான விஷயத்தை கண்டிப்பாக இன்றைய தினம் செய்யுங்க. உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கடன்கள் உங்களுடைய சொல்ல முடியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்புறம் ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.